நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 1/11/2020 அன்று நடப்பு நிகழ்வுகள், தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு விழாவாக கடந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லானது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்பூரணார் நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தில் தமிழ்நாடு என்ற சொல்லை பயன்படுத்தி உள்ளதை பார்க்க முடிகிறது. அப்படிங்கிறத இந்த அரசு விழா நிகழ்ச்சியில் நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது எதற்காக இந்த தமிழ்நாடு நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 1956ஆம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரித்தாங்க. இதில் தமிழ்நாடு நவம்பர் 1ஆம் தேதி அன்று தனியாக பிரிக்கப்பட்டு மெட்ராஸ் மாநிலம் அப்படிங்கிற பெயரோடு இருந்துச்சு. இந்த மெட்ராஸ் மாநிலம் அப்படிங்கிற பெயரை மாற்ற வேண்டும் அப்படின்னு பல்வேறு தரப்பில் கோரிக்கைகள் எழுந்ததுனால பார்த்தீங்கன்னா, நம்முடைய மறைந்த முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டப்பேரவையில் பல்வேறு தீர்மானங்களை ஏற்றி 1969ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மெட்ராஸ் மாநிலம் அப்படிங்கிறது இனி தமிழ்நாடு அப்படிங்கிறத அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த குழந்தைகளுக்கு மிஸ்ஸி அப்படிங்கிற ஒரு புதிய தொற்று தாக்குவதாக சுகாதாரத்துறைக்கு குழந்தைகள் பாதுகாப்பு நிறுவனம் அறிவுறுத்தியிருக்காங்க. மிஸ்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆங்கிலத்தில் மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் இன் சில்ட்ரன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்கு, கண் சிவந்து காணப்படுதல், மயக்கம் போன்றவை தான் இதனுடைய அறிகுறிகளாக சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த அல்லது கரோனா பாதிக்கப்பட்டவரோட நேரடி தொடர்பில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குற்ற வழக்குகளில் சிறப்பாக புலனாய்வு செய்து தவறு செய்தவர்களை கண்டுபிடித்த காவல்துறையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சரின் பதக்கங்கள் வழங்கப்படுது. இது எந்த ஆண்டு முதல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு முதல் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் இந்திய அளவில் 31 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேருக்கும், டெல்லி காவல்துறையில் 15 பேரும், கர்நாடகா காவல்துறையில் 6 பேரும், குஜராத் காவல்துறையில் 5 பேரும், கேரள காவல்துறையில் 8 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காவல்துறையைச் சேர்ந்த சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து துணை பிரிவு கூடுதல் ஆணையர் என் கண்ணன் அவர்களுக்கும், கியூ பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஜே மகேஷ் அவர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் அரவிந்த் அவர்களுக்கும், நுண்ணறிவு பிரிவின் கோயம்புத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் பி பண்டரிநாதன் அப்படிங்கிறவங்களுக்கும், சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் தாமோதரன் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா நேற்று நாடு முழுக்க தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டிருக்குது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய பிறந்த தினமான அக்டோபர் 31ஆம் தேதி தான் தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்படுகிறது. இது எப்போதிலிருந்து கடைபிடிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு முதல் இந்த தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கடைபிடிக்கிறாங்க. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலம் நாதியட் பகுதியில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய 143வது பிறந்த நாளில் ஒற்றுமை சிலை திறக்கப்பட்டிருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய நேற்று அவருடைய பிறந்த நாளான நேற்று முதல் நாள்தோறும் 2 வழியிலையும் நீர்வழி விமானங்களை இயக்கப் போவதாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதை நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வச்சிருக்காங்க. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்லேருந்து சபர்மதி ஆற்றங்கரை மற்றும் கெவாடியாவில் இருக்கக்கூடிய ஒற்றுமை சிலை வரை இயக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனுடைய பயண நேரம் 30 நிமிஷமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒற்றுமை சிலைக்கு மோடி நேற்று மலரஞ்சலி செலுத்தி இந்திய நாட்டின் சிறப்பை உணர்த்துவதற்காக மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காகவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மகாகவி பாரதியார் இயற்றிய பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டியிருக்காரு. அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாடு அப்படிங்கிற பாடலில் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே முதல் எமக்கில்லை ஈடு வரை அப்படிங்கிற 8 வரிகளை தமிழில் பாடி பின்னர் அதை ஹிந்தியில் மொழிபெயர்த்தும் அதற்கு உரையாட்டியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி வால்மீகியோட ஜெயந்தி கொண்டாடப்பட்டிருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திரா காந்தி, முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய 36வது நினைவு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டிருது. இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தனது மெய்க்காவலர்களால் சுடப்பட்டு இறந்தாங்க. அடுத்ததாக இந்திய பிளாஸ்டிக் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில், அதாவது ஃப்ளக்ஸ் கான்சில் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, இதனுடைய தலைவர் ரவீஷ் காமத் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு மற்றும் அடுத்த நிதியாண்டில்
பிளாஸ்டிக் ஏற்றுமதி வளர்ச்சி வந்து 20% இருக்கும் அப்படிங்கிற மதிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா வரும் 2025ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா $2,500 கோடி அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்ய வந்து கவுன்சில் இலக்கு நிர்ணயித்திருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு இந்தியாவை வந்து நம்பகமான சப்ளையராக அவங்க பார்ப்பது தான் காரணம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் 18 பிளாஸ்டிக் பூங்காக்களை வந்து மத்திய அரசு அமைப்பதும் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உலக செய்திகள்லாம் ஆர்மீனியா, அஜர்பைஜான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் அதாவது வந்து இராணுவம் சாராத பிற பொருட்கள் மீது வந்து வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல பேச்சுவார்த்தையில் வந்து 2 நாடுகளும் வந்து ஒப்புக்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளுக்கும் இடையே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்ச நாடுகள் தான். இவங்களுடைய எல்லை பகுதியான நாகர்னோ கராபாக் பகுதிகளில் தான் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மீனிய பழங்குடியினரை பெரும்பான்மையாக கொண்ட நாகர்னோ கராபாக் பிராந்தியம் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அஜர்பைஜானுடைய அங்கமாக தான் வந்து சர்வதேச அளவில் வந்து அங்கீகரிச்சிருந்தாங்க. ஆனால் 94 போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வந்து ஆர்மீனியா ஆதரவு பெற்ற பிரிவினைவாதிகள் கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது. இதனால தான் அங்கே அடிக்கடி வந்து போர் நடந்துட்டு இருக்குது. இதில் தான் இப்போ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கான போர் ஒப்பந்தத்தில் வந்து ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பு வந்து ஈடுபட்டு அவங்கள வந்து சமரசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. விளையாட்டு போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சர்வதேச குத்துச்சண்டை போட்டி வந்து பிரான்ஸ் நாட்டில் நேன்ஸ் நகரில் வந்து நடைபெற்றதுக்கு என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சிஸ் வேஸ்டின் குத்துச்சண்டை போட்டி தான். இதில் இந்தியாவினுடைய அமித் பங்கல் 52 கிலோ எடை பிரிவிலையும் சஞ்சித் அப்படிங்கிறவங்க வந்து 91 கிலோ எடை பிரிவிலையும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டியில் வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இதே மாதிரி 75 கிலோ எடை பிரிவில் ஆஷிஷ் குமார் அப்படிங்கிறவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. இதில் கவிந்தர் சிங் பிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து தங்கம் வெல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்த நிலையில் அவங்க வந்து வெள்ளி பதக்கத்தை மட்டும் வென்றிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்மையா எஜுகேஷன் சார்பாக நன்றி. இதில் ஒரு முக்கிய தகவல் வந்து பதிவிட வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது முடக்கத்தின் காரணமாக ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கவிருந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு வந்து ஜனவரி 3 வந்து நடக்க இருப்பதாக வந்து இப்போது வந்து டிஎன்பிசி வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான இன்னும் கால அவகாசம் இருப்பதால் மாணவர்கள் சிறந்த முறையில் பயின்று அதற்கான தேர்வை வந்து சிறந்த முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து நன்மையா எஜுகேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.